திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் 70 மன்னரைச் சேர்ந்து ஒழுகல். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர்ச் சேர்ந்தொழுகுவார். மாறுபடும் மனநிலை கொண்ட அரசரோடு இயைந்து பணியாற்றுவோர் அவரிடத்தே அதிகம் நெருங்கிடாமலும் மிகவும் விட்டு விலகிடாமலும் நெருப்பினருகே குளிர்காய்தலைப் போன்று இடைநிலையோடு இருந்து பழகுதல் வேண்டும். மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். அரசர் விரும்புகின்ற யாவற்றையும் அவரோடு பழகுபவர் விரும்பாமல் இருப்பது அந்த அரசராலேயே அவருக்கு நிலையான செல்வத்தினை பெற்றுத்தரும். போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிது. ஆட்சியாளருடன் பழகுபவர் தம்மை காத்து கொள்ள வேண்டுமாயின் கடும் குற்றங்கள் எதுவும் நேர்ந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தவறு நேர்ந்த பின்னர் தம் மீதான சந்தேகத்தை தெளிவிப்பதானது யாவர்க்கும் அரிதாகும். செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியார் அகத்து. ஆளுமை மிக்க பெரியவர்கள் நிறைந்த அவையில் அவர்கள் முன்பாக பிறர் காதருகே சென்று பேசுவதையும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நகைப்பதையும் தவிர்த்து தம் மாண்பை காத்து கொள்ளுதல் வேண்டும். எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்று அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை. ஆட்சியாளர் பிறருடன் மறைபொருள் பேசும்போது அது பற்றி அவரே தாம் அறியத் தந்தால் ஒழிய அது யாதென்று அறியும் நோக்கில் மறைந்திருந்து ஒட்டு கேட்பதும் அது பற்றி பிறரிடம் வினவுதலும் கூடாது. குறிப்பறிந்து காலங்கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். அரசரின் மனநிலை பற்றி குறிப்பறிந்து ஏற்ற காலத்தையும் தேர்ந்தெடுத்து அவர் வெறுத்தற்குரியவற்றை தவிர்த்து விரும்புதற்குரியவற்றை மட்டும் அவர் விரும்பும் விதமாக சொல்லுதல் வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். ஆட்சியாளர் கேட்காத போதிலும் பயன் தருவனவற்றை மட்டும் அவரிடத்தே சொல்லுதல் வேண்டும். அவரே கேட்பினும் கூட பயனற்றவற்றை எப்போதும் சொல்லுதல் கூடாது. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். ஆட்சி பொறுப்பிலிருப்பவரை குறித்து அவர் எமக்கு வயதில் இளையவர் உறவின் முறையால் வேண்டியவர் என்றெல்லாம் இகழ்வாக எண்ணாமல் அவர் வகிக்கும் பதவியின் பெருமை பொருந்துமாறு பண்புடன் நடந்து கொள்ளல் வேண்டும். கொளப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். சலனமில்லா தூய அறிவுடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதிப்பு மிக்கவர் என்றெண்ணி ஆட்சியாளர் விரும்பாத செயல்களை ஒருபோதும் செய்யத் துணியமாட்டார். பழையம் எனக்கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். ஆட்சியதிகார பொறுப்பில் உள்ளவரோடு தமக்கு நீண்டகால நட்பும் தொடர்பும் உள்ளது என்ற நோக்கத்தில் தகாத செயல்களை செய்வதற்கான உரிமை கேடாய் முடியும்.